இதெல்லாம் வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலான பேர் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து புது பிளேலிஸ்ட்டில் போட்டு ஏகத்துவ ஜனநாயகம் அப்படிங்கிற அந்த பேரில் அது கொண்டு வரலாம். ஏன்னா கிலாஃபத்து அப்படின்னு சொன்னாலே சில லேபிள் வந்து சில டெம்ப்ளேட் வந்து சொல்லிடுவாங்க, சில அவதூறுகள் நிறைய பேசிடுவாங்க, சில தவறான புரிதல்கள் இருக்குது. கிலாஃபத்துன்னு சொன்னாலே ஏதோ இவங்க அரசியல் பேசுகிறாங்க. அதாவது முஸ்லீம்கள் மத்தியில் கிலாஃபத்துன்னு பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து எரிச்சல் தரக்கூடிய வார்த்தை ஆயிடுச்சு. சொர்க்கத்தை பற்றி பேசுங்கப்பா, அதை விட்டுட்டு ஏதோ மறுமையை விட்டுட்டு ஏதோ துனியாவை பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க. அது இஸ்லாத்தின் பெயரால் அரசியல் உலக ஆதாயத்தை பற்றி பேசுகிறீங்க. அரசியல் அப்படின்னா அவங்க அப்படி நினச்சிக்கிறாங்க. அதாவது அப்புறம் என்ன பண்ணிடுறாங்க, என்ன சொல்லிடுறாங்கன்னா உங்களுக்கெல்லாம் வந்து பதவி ஆசை வந்துருச்சு, அதனால் வந்து கிலாஃபத் பேசுகிறீங்க. தௌஹீதெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ சீரியஸாக தெரியலல்ல, அதெல்லாம் விட்டு போட்டு நீங்கள் கிலாஃபத் பேசிட்டீங்க. தௌஹீத் எவ்வளோ முக்கியமான விஷயம், அதை விட்டுட்டு நீங்கள் எதை பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பேசுவாங்க. ஆனால் உண்மையிலே அவங்க அப்படி பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. ஏன்னா ஒரு கூட்டம் வந்து அப்படி இருக்கவும் செய்கிறாங்க. ஏகத்துவத்தில் வந்து ஒரு சரியான புரிதல் இல்லாமல், இஸ்லாத்துடைய மற்ற விஷயங்கள் மேலே ஒரு பிடிப்பு இல்லாமல் ஒரு கூட்டம் வந்து பேசுகிறாங்க. அவங்க பேசக்கூடிய கிலாஃபத்தும் நாம் பேசக்கூடிய கிலாஃபத்துக்கும் வித்தியாசம் வேறு. அதுதான் இங்கே பிரச்சனையே. என் கேட்டால் என்ன சொல்லுவாங்க, எல்லோரும் ஒன்று தான், இப்படி தான் கிலாஃபத் பேசி பேசி அந்த சஹரா நாசிம் பாம்பு வச்சிட்டான், அடுத்தது இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு. அப்போ சஹரா நாசிமுக்கும் கிலாஃபத் பேசுகிற மற்ற சகோதரர்களுக்கும் கிலாஃபத் மட்டும்தான் ஒற்றுமையா? நீங்கள் உங்களுக்கு இதை ஃபிட் பண்ணணும்னு விரும்புகிறீங்க, ஃபிட் பண்ணலாம். ஆனால் ஃபிட் பண்ணால் எதை ஃபிட் பண்ணலாம். சஹரா நாசிமும் களிமா சொன்னவன், அப்போ களிமா சொன்னவன் எல்லாம் பாம்பு வைப்பான். சஹரா நாசிமும் 5 நேரம் தொழுகக்கூடியவன், அப்போ 5 நேரம் தொழுகிறவன்லாம் பாம்பு, இப்படி ஃபிட் பண்ணலாமா? சஹரா நாசிமும் குரானை நம்பினவன், இப்போ மற்றவங்க எல்லாருமே இப்போ முஸ்லீம் யாரெல்லாம் குரான் நம்புறானோ அவங்க பாம்பு வைப்பானா? இப்படி தான் ஆர்எஸ்எஸ் சொல்லுது. நீங்கள் வந்து உங்களுக்கு தோதான ஒரு விஷயத்தை கொண்டாந்து ஃபிட் பண்ணுறீங்க. கிலாஃபத் பேசுகிறவங்களாம் இந்த மாதிரியான ஆட்கள் அப்படின்னு ஃபிட் பண்ணுறீங்க. கிளர்ச்சி செய்வாங்க, புரட்சி பண்ணுவாங்க. புரட்சி கிளர்ச்சி இதெல்லாம் இங்கே பேசணுமா? நம்ம பேசுகிற விஷயங்கள் வேறு. அதனால் வந்து ஒன்று எடுத்தோம்னா அப்படியே எல்லாத்துலேயுமே ஃபிட் பண்ணி விட்டுறது. ஸோ அந்த அடிப்படையில் அந்த மாதிரி வந்து, ஆனால் உண்மையிலே ஒரு கூட்டம் அப்படி இருக்க தான் செய்யுது. அதில் இன்னும் சில பேர் இருக்கிறாங்க. எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிலாஃபத்து மாதிரி தான் அவங்களும் பேசுவாங்க. ஆனால் வைக்கக்கூடிய வாதங்கள் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுக்கு சார்பு இருக்கும். அதாவது கிலாஃபத் சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் வேறு, முஸ்லீம்களுடைய நலன்கிறது வேறு. ஆனால் இவங்க பேசுகிறது பார்த்திங்கன்னா அந்த இனத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும். இனத்தை அடிப்படையாக வச்சு அந்த அரசியல் பண்ணுவாங்க. இந்த கூட்டத்தினர் வைக்கக்கூடிய வாதங்கள், பிரச்சாரங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் இருப்பாங்க. அப்போ அந்த இனத்தை உயர்த்தி பேசுகிறது, நாங்கள் எப்படிப்பட்ட இனம்னு பேசுகிறது, இந்த இனம் ஒடுக்கப்படுது அப்படின்னு பேசுகிறது, இதுவும் கிலாஃபத்துன்னு நினச்சிக்கிறாங்க நிறைய பேர். அவர்களுடைய கொள்கையாக அவங்க வச்சிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாசிசத்தை வீழ்த்தணும், மதச்சார்பின்மையை பாதுகாக்கணும். எப்படி மதச்சார்பின்மையை பாதுகாக்கணும்? அவங்க இஸ்லாத்தையே வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் தான் வச்சுருப்பாங்க. மேடைகளில் இதுதான் பேசுவாங்க. அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் அவங்க கூட்டணி வச்சுக்குவாங்க. அவங்களுக்கு கொள்கைன்னு ஒன்று இருக்கிறதா அவங்க காமிச்சிக்கவே மாட்டாங்க, வெளிப்படையாக இதுதான் காட்டுவாங்க.